நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம். என்ன காரணம்னா, அது ஒரு பெரிய மூடத்தனம்ங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியல. இப்ப நல்லா கொழுத்த புள்ளைக்கு நல்ல சாப்பாடு நிறைய கறியும் சோறும் போடுவோமா, இல்ல இளைச்ச புள்ளைக்கு போடுவோமா? கொழுத்த புள்ளை எல்லாம் ஊராவுட்டு புள்ளையா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு புள்ள ஊதாரி புள்ளையா இருக்கு. இப்ப நமக்கு உழைக்கிற புள்ளை யாரா இருக்குன்னா இளைச்சிருக்கு. நம்ம இளைச்ச பிள்ளைக்கு தான் நம்ம கறியும் சோறும் போடணும். அப்படித்தான் நம்ம ஓட்டு போடணும்னா, நம்ம யாரு புதுசா நல்லபடியா வர்றாங்களோ அதான் இளைச்ச பிள்ளைக்கு நம்ம ஓட்ட போடணும். அப்பதான் அந்த பிள்ளை மீண்டும் நல்லபடியா உடம்பு தேறி கொழுத்து வரும். கொழுத்து நமக்காக உழைக்கும். நம்ம ஊதாரி பிள்ளைக்கும் ஊராவட்டு பிள்ளைக்கும் நம்ம அதுவும் ரெண்டு கொழுத்து இருக்கு. அந்த கொழுத்த பிள்ளைக்கு நம்ம ஓட்டு போடணுங்கிற அவசியமே இல்லை. அப்படிதான் என்ன தோணுது. நான் அதனாலதான் சொல்றேன், இது ஒரு மூடத்தனம். அப்படி ஒரு சிந்தனையே மூடத்தனம். நம்ம புதுசா வர்ற நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அவங்களோட உழைப்பு உங்களுக்கு தெரியுது, அவங்களோட போராட்டங்கள் தெரியுது, கொள்கைகள் தெரியுது. அப்ப அதுக்கு நீங்க போட்டாதானே அந்த கட்சி வரும். அது அப்பதானே அதிகமான வாக்குகளை பெறும். அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பையும் பெறும். அதனால அந்த மூடத்தனத்துல இருந்து வெளியில வாங்க. இந்த கட்சிக்கு ஏற்கலப்பை முக்கியமா ஏற்கலப்பை வச்சிருக்கிற விவசாய சின்னத்துக்கு ஓட்டு